ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரிப்பீட்டட் சம்னு போட்டிருக்கோம். அதாவது ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 65வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 64 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்சிஎம் மீப்போமா என்னன்னு கேட்டுட்டு ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 35 a squared c cube b, 42 a cube c b squared, 30 AC squared B cube. அதோட LCM என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கான LCM கண்டுபிடிச்சிடலாங்க. நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 35, 42, 30. இந்த 3 நம்பரோட எல்சிஎம்னா கண்டுபிடிக்கிறேங்க. ஓகேங்களா? நான் 7ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 5 35, 6 42, 30 7ஆல் அடியாகாது, அப்படியே வந்துடும். கரெக்டுங்களா? நான் இப்போ 5ஆல் சிம்ப்ளை பண்ணுறேங்க. 5 6 5ஆல் வடியாகாது, அதனால் 6 அப்படியே வரும். 6 × 5 30. ரெண்டு நம்பரும் 6ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 6ஆல் போட்டுறேன். 1 6 1 அப்படியே வந்துடுங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் பெருக்குன்னா நமக்கு நம்பர்ஸோட எல்சிஎம் கிடச்சிரும். 6 × 5 30. 30 × 7 210. 210ங்கிறது நம்பர்ஸ்க்கான எல்சிஎம்ங்க. இப்போது நமக்கு வேரியபிள்ஸில் கொடுத்துட்டாங்கன்னா காமனாக இருக்க டேர்மில் ஹையஸ்ட் பவர். நமக்கு 3 டேர்ம்லேயும் ஏன்றது காமனாக இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் என்ன? ஏ கியூப் அப்படிங்கிறது நமக்கு எல்சிஎம்மாக இருக்குங்க. அதே மாதிரி பி ஸ்கொயர் பி கியூப் காமனாக பின்றது 3 டேர்மில் இருக்கும். இப்போ 3 டேர்மில் காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் பி பவர் 3. அதே மாதிரி சிங்கிறது 3 டேர்மில் காமனாக இருக்குது. ஹையஸ்ட் பவர் பார்த்திங்கன்னா சி கியூப். அப்போ 210 ஏ கியூப் பி கியூப் சி கியூபுங்கிறது ஆன்சர். நமக்கு சி கியூப் பி கியூப்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஆப்ஷன் சிங்கிறது இந்த கொஷினோட ஆன்சர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நிறையா சம்மில் வந்து வேரியபிளுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே நமக்கு கொஷினோட ஆன்சர் தெரிஞ்சிருங்க. வேரியபிளோட எல்சிஎம் என்னங்க? ஏ பார்க்கும்போது 3 ஏவும் காமனாக இருக்குது. அதில் ஹையஸ்ட் பவர் வந்து ஏ கியூப். அதே மாதிரி பிங்கிறது 3 டேர்மில் இருக்குது. ஹையஸ்ட் பவர் வந்து பி கியூப். அதே மாதிரி சிங்கிறது 3 டேர்மில் இருக்குது. ஹையஸ்ட் பவர் சி கியூப். இப்போ ஏ கியூப் பி கியூப் சி கியூப்ன்ற இருக்கிற ஒரே ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நமக்கு ஆன்சர் சின்றது டைரெக்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கான HCF என்ன வரும்ன்றதை ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ நம்ம எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் 67 கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 67 லைப்ரரியன் 2018 கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைமும் கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸர் 2021 கொஸ்டின் நம்பர் 99 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 2 டைம் இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.